பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி, வாய்க்கால்கள் நிரப்பப்படும். 2 ராஜாக்கள் 3:17 காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலிசா தீர்க்கதரிசி யுத்தத்திற்கு வந்த 3 ராஜாக்களிடம் அந்த மோவாபியர்களை போரிடுவதற்கு முன்பாக இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. குடிக்க தண்ணீர் இல்லாத நேரத்தில் எப்படி யுத்தம் செய்ய முடியும்? பயப்படாதீர்கள், உங்களுக்கு அந்த தண்ணீர்கள் வாய்க்கால்களிலே நிரப்பப்படும் என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக 16ஆம் வசனத்தில் முதலிலே வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வாய்க்காலை வெட்டு, தண்ணீர் நிரப்பப்படும். அதே போல நடந்தது. இன்றைய காலத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற நெருக்கடி வரும் பொழுது, அது சபையாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்மை அதிலிருந்து விடுவிக்கிறார். நிச்சயமாக வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலாக அவர் செய்கிறவர். உன் இருதயம் அதை அறியாது என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக அங்கே வாய்க்காலை வெட்டுவது போல நம்மிடமும் சில விஷயங்களை, காரியங்களை எதிர்பார்க்கிறார். உதாரணத்திற்கு யோவான் 2:7 கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டு போனது. கிறிஸ்து அந்த ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் என்கிறார். அவர் எப்படி வேண்டாலும் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் தண்ணீரை நிரப்பு, அது திராட்சரசமாக மாறும். நிரப்பினார்கள், மாறியது. அடுத்ததாக மார்க் 10:50 பர்திமேயு குருடனை கிறிஸ்து அழைக்கிறார். அவன் தன்னிடம் இருந்த அந்த பழைய வஸ்திரத்தை உதறி எரிந்துவிட்டு அவரை நோக்கி ஓடுகிறான், சுகம் பெறுகிறான். 3 அந்த கல்லை புரட்டுங்கள். யோவான் 11:33 அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையின் கல்லை புரட்டுங்கள் என்று சொல்கிறார். கல்லை புரட்டுகிறார்கள், லாசரு வெளியே வருகிறார். நாம் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நிரப்ப வேண்டும் வசனத்தால், சத்தியத்தால். பழைய விஷயங்களை விட்டுவிட வேண்டும். 3வது தடையாக இருக்கிற அந்த கல்லை புரட்டுங்கள். நன்மை